ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நம்ம விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோங்க. ஸோ போன வீடியோ வந்து நம்ம எட்ஜ் போய் சுற்றி பார்த்தோம். ஸோ சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து இந்த வெசல் அதான் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பில்டிங் அதை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே வந்து டாக்ஸி வச்சு கிளம்பி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஸ்கொயருக்கு தாங்க. பார்த்தாலே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த டைம்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம ஃபுல்லாக வாக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுவும் நைட் டைமில் வந்திருக்கோங்க. பார்க்குறதுக்கே அப்படியே ஜெகஜோதியாக இருக்குது. அதுவும் நம்ம ஊர் டி நகருக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்குங்க. அவ்வளோ கும்பல். அண்ட் உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது நியூயார்க் ஸ்ட்ரீட்குள்ளே வந்து நுழைஞ்சோன்னா நம்ம பேகு, ஃபோனு இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் பத்திரமா சேஃப் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா வந்து நம்ம ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நிறையா பேர் இந்த கெட்டப்லலாம் இருப்பாங்க, கேரக்டர்ஸ் மாதிரிலாம் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட நம்ம ஆசைப்பட்டால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் அதுக்கெலாம் நம்ம வந்து பே பண்ணணும். அவங்களே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கெலாம் கேட்பாங்க. நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் வந்து பே பண்ண சொல்லி கேட்பாங்க. நமக்கு அப்போ ஷாக்காக இருக்கும். அதனால் என் தம்பி ஆல்ரெடி இங்கெல்லாம் வந்திருக்கிறதுனால ஆல்ரெடி வந்து எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சொன்னாங்க. ஸோ இது மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம் வருவாங்க, வேணும்னா நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி காசு கொடுத்துக்கலாம். பட் தெரியாமல் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க காசு கேட்டாங்கன்னா ஷாக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து சொன்னாங்க. அண்ட் இந்த டைம்ஸ் ஸ்கொயர் வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் டைமில் இங்கேருந்து ஒரு அந்த பால் மாதிரி ஒன்று போடுவாங்களாமே. நானும் இது வரைக்கும் வந்து பார்த்ததில்ல. ஸோ என் தம்பி தான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இதை பற்றி ரிசர்ச் கூட பண்ணி பார்த்தது கிடையாதுங்க. வீடியோஸில் பார்ப்பேன், ஏதாவது அந்த படத்துலலாம் இந்த டெஸ்டினேஷன் காட்டுவாங்க, நல்லா இருக்குன்னு பார்ப்பேன். பட் வரணுன்னு நினச்சது கிடையாது இது வரைக்கும். நானே ஏன்னு தெரியல. ஸோ எதுக்கு இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் கமர்ஷியல் இன்டர்செக்ஷன் இது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் எவ்வளோ பில் போர்ட்ஸ் பாருங்கள். ஸோ இதில் வந்து நிறைய ஆட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. அதுக்கும் நிறையா பேர் வந்து இந்த டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் வச்சுட்டு நிறைய அந்த ஃபோட்டோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருப்பாங்க. அது மாதிரி நம்ம பேக்கேஜ் வந்து பேசி கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். நாங்களும் வந்து எடுத்தவங்க ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து போடுறேன். அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸும் வந்து சூப்பராக வந்துச்சு. அண்ட் இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க வந்து பாம்பு வந்து உடம்புல வச்சிட்ருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து பேர்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஈஸ்வர் வந்து ஆசைப்பட்டார். பாம்பு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அவருக்குமே பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னார், போகும்போது ஓகேன்னாரு. இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர்டுக்கு மட்டும் ஓகே சொல்லி வச்சாச்சுங்க. இருங்க இருங்க, போஸ் கொடுங்க, அதுக்கு அப்புறம் பேசலாம். கொடு, அதுக்கு தொடலாம் தொடலாம். It won't do anything, right? But shall I touch? Answer what? கை இப்படி காட்டுங்கம்மா. என்ன படிக்கிறேன், படிக்காத ஆசையா தானே சொல்றேன். எங்கடா ரெட்டு? ரெட்டு அவுட் பை. இல்ல அவுட் பை. ஏதோ பேச போயிருக்காங்க. நான் குறுக்கால வந்து எனக்கு இருக்குது, என்ன கடிக்க கூடாது. எப்படி போனோம் அவங்கள கூப்பிடுவாங்க.
Disney Store. ஸோ டைம் ஸ்கொயர் ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சுங்க. ஃபுல்லாக நடந்தது அப்படியே நம்ம ஊரில் நடந்த ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. ஏன்னா அவ்வளோ கும்பல். நம்ம ஊர் டி நகரில் இல்லை இந்த பாண்டி பஜார்லாம் போய் நடந்தோன்னா இருக்கும் பாருங்கள், ஷாப்பிங் போனோன்னா கும்பல் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நடந்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம இந்த ட்ரிப்பெல்லாம் வந்தோம், வெக்கேஷன் வந்தோன்னா கடைசியாக ஒரு கடமை இருக்குல்ல, சொவீனியர் வாங்குறது, அதையும் முடிச்சிடலான்னு சொல்லி ஒரு கடைக்குள்ளே பூந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டும் வந்து வாங்கியாச்சுங்க. ஸோ வாங்கி முடிச்சுட்டு அடுத்து இப்போ டாக்ஸி புக் பண்ணி நம்ம கார் நிறுத்தியிருக்க இடத்துக்கு போகணும். ஸோ போயிட்டு அப்புறம் எங்கே போகிறதுன்னு சொல்கிறேன். Bye, Times Square. ரியான் பாய் சொல்லிடு. பாய் பாய் Amazing சொல்லிடு. time. பாய் பாய் டைம் ஸ்கொயர். I had an amazing time. இப்போதான் மூஞ்சி தெளிவான மாதிரி இருக்கு. ரியான் கூட குட்டியா அந்த மாதிரி இருந்துச்சு, மூஞ்சி மொட்டை அடிச்சோன்னே அது முடிக்குள்ள முழுகி இருந்துச்சு. ஸோ டைம் ஸ்கொயர் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ டைம் ஸ்கொயர்லேருந்து ஒரு டாக்ஸி வச்சு நம்ம சென்ட்ரல் பார்க்கில் வந்து கார் பார்க் பண்ணியிருந்தோம்ல, அங்கே வந்துட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம கார் அங்கே காலையில் பார்க் பண்ணுறதுக்கு பார்க்கிங் தேடும் போது ஒரு பெய்டு பார்க்கிங் கூட கிடைக்கல, அவ்வளோ கும்பலாக இருந்துச்சு. நைட்டு வந்து பார்த்தா ரோட் சைட் பார்க்கிங் கூட ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ நம்ம கார் மட்டும் தனியாக நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா அப்படியே நியூயார்க் பில்டிங் எல்லாம் ஃபுல் லைட்டிங்கோட செம்ம அழகாக தெரியுதுங்க. அண்ட் அந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கும் தெரிஞ்சிச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டனல் மூலயமா நம்ம நியூயார்க்லேருந்து நியூ ஜெர்சிக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து லிங்கன் டனல்னு சொல்லிட்டு 1.5 மைல் லாங் வந்து இருக்குது. இது நியூயார்க்கையும் நியூ ஜெர்சியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு கட்டியிருக்க ஒரு டனல் தான். நம்ம உள்ளே வரும்போதும் ஒரு டனல் மூலயமா தான் வந்தோம். அது வேறு டனல், இது வேறு டனல். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. ஏன்னா நம்ம இந்தியன் ஃபுட் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவுமே வந்து இந்தியன் கடை தான் இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டு, க்ராசரி ஷாப்பு, நகைக்கடை, துணிக்கடை, கோவில்னு சொல்லிட்டு நிறையா வந்து நம்ம ஊருக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அப்படி தாங்க இருந்துச்சு. உள்ளே என்டர் ஆனதுமே ஃபுல்லாக வந்து இந்தியன்ஸ் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக நம்ம ஊர் கடை தான், நம்ம ஊரில் இருக்க மாதிரியே வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ போய் சாப்பிட்டு ஃபுட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரிவ்யூ நல்லா இருந்துச்சு. என் தம்பியும் இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையா, இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ போய் பார்க்கலாம். ஸோ நாங்கள் போன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு அந்த 5ஆவது நாள் போல் இருக்குங்க. ஸோ அந்த விநாயகர் விசர்ஜனம் வந்து பண்ணுவாங்கள்ல, தண்ணியில் போய் கரைப்பாங்கள்ல, அந்த அன்னைக்கு போல் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டே பயங்கர கோலாகலமாக இருந்துச்சுங்க. ஒரே பாட்டு, டான்ஸு, ஹோலி மாதிரி பயங்கரமாக கலர் பொடிலாம் தூவி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் கிட்டே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஸ்பெஷல் நண்டு மசாலா, இறால், மீன், இடியாப்பம் சொல்லிட்டு என்னென்னமோ போட்டிருக்காங்க. உள்ளே வந்து மெனு கார்டு பார்த்தா இங்கே பாருங்களேன், எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த வடிவேல தீம், ஒரு காமெடி தீம்லேயே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெனு படிச்சனோ இல்லையோ இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். என்ன ஐட்டங்களோ, மசாலா கேஃபேலே வடை போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு மெனு பார்க்குறதுக்கே. கடை ஃபுல்லாகவுமே இதே தீமில் தான் வச்சுருக்காங்க. பா சூப்பராக இருக்குப்பா. இங்கே என்ன கைப்புள்ள, இன்னும் என்ன வெயிட் பண்ணுற, ஆர்டர் பண்ணு. ஸோ இதுக்காகவே வந்து நான் மெனு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த பேஜில் என்ன ஒரு ஃபினிஷிங் டச். ஸோ நல்லாயிருக்கு மெனு பார்க்க. இவரான உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, வெப்சைட் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் திருக்குறள், காமெடின்னு சூப்பராக வச்சுருக்காங்கங்க. ஷாக் ஆகிட்டேன். பாத்ரூமில் தான் தண்ணி வராதா? என்ன வேணும்? இது ஆட்டுக்கால் பாயா நினைக்கிறேன். ஆட்டுக்கால்னா கோட்டோட லெக்கு. இன்னைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் ஆயா சாப்பிட்ட பாயா. எனக்கெல்லாம் வேண்டாம், எனக்கெல்லாம் ஆட்டுக்கால் பிடிக்காது. என்னது இது தெரியலையே.
ஆயா சாப்பிட்டா ஆயா கொயான்னு இருக்கும், நல்லாவே இருக்காது. You are right. This is மட்டன் தானே? chicken தான். கலப்பா இருந்துச்சு. அப்படியா? செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. மதுரை பாண்டியன் சொல்லி ஒரு கடை மட்டன் பிரியாணி கொடுத்தாங்க. மட்டன் பிரியாணி எப்படி பத்தியா திருகுறளோட ஸ்டார்ட் பண்றாங்க. மசாலா दुनिया தான் சொல்லலாம். என் தமிழா தூங்கிட்டானா? தமிழா எல்லாம் பேக் பண்றாங்க கடை மூட. அந்த ஏரியா பாரு எவ்வளோ கும்பலா இருக்குன்னு. பை பை மசாலா கேஃபே. ஆமாம், நல்லா இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, டைம் ஸ்கொயர் பார்த்துட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பி வீடு வந்து நியூ ஜெர்சியில் இருக்குது, அங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.